தமிழ் மக்களுக்கு வணக்கம். நானும் அவரும் பாகம் 2. முதல் பாகத்தையே அவனும் படித்தபாடு இல்லை. இதில் பாகம் 2 என்ன அப்படின்னாக்கா, நம்ம துர்கா ஸ்டாலின், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய நிகழ்ச்சி. இது ஏற்கனவே நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிந்து நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு, அன்றைய காலையில் பார்த்தோம்னாக்க முத்து இறந்து போயிட்டார். அதாவது ஸ்டாலினுடைய அண்ணன், வேறு ஒரு தாயுடைய அண்ணன்னு வச்சுப்போம். ஆனால் அண்ணன் தானே, ரத்த பந்தம் தானே. அண்ணன் இறந்துட்டார் அப்படின்றதுனால அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியலை அப்படின்றதற்காக அவசரமாக நேற்று அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அண்ணன் இறந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை காலையில் முத்து இறக்கிறார். சனிக்கிழமை மாலை அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது ரத்து செய்யப்பட்டதனால் திங்கட்கிழமை அதை நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு ஜோசியக்காரர்கள் சொல்படி அந்த தேதியை மாற்றி வைக்கக்கூடாது என்பதற்காக அவசரமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது ஒரு புத்தகம் தான். குறைந்தபட்சம் அந்த முத்துவுடைய படத்திறப்பு அது 16வது, சில பேர் வந்து 16வது நாள் பண்ணுவாங்க, சில பேர் 30வது நாள் பண்ணுவாங்க. 16வது நாள்னே வச்சுக்கோமே. அந்த 16 நாளுக்குள்ளே உங்களால் காத்திருக்க முடியலையே. அதுக்குள்ளே அந்த புக்கை வெளியிடணுமா? அந்த புக்கை வெளியிடுவதற்கு யாரெல்லாம் துணை இருக்காங்கன்னா, சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து அத்தனை அரசு அதிகாரிகளும் பம்பரமாக சுழன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக உழைத்து கொண்டிருந்தார்கள். இது நான் சொல்லலை, துர்கா ஸ்டாலினே ஆமோத் சொல்கிறார். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், அனைத்து துறையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, பல்வேறு பணிகளுக்கு நடுவே என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பித்த துணை முதலமைச்சருக்கு நன்றி. யார் துணை முதலமைச்சர்? இவன் பையன் உதவாநிதி. இவன் பல்வேறு பணிகள், இவன் என்ன பணிகள் இருப்பான் நமக்கு தெரியாதா? இவன் 6 மணிக்கு மேலே எஸ்கேப்பு, அடுத்த நாள் 2 மணிக்கு தான் எழுந்துப்பான். இப்போ 6 மணில 2 மணிக்கு என்ன பண்ணுறான்றதுலாம் நம்ம சொல்லி இங்கே விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோட தனிப்பட்ட விஷயம் வச்சுன்னா அவன் அமைச்சர் இல்லை, துணை முதலமைச்சர் வேற இல்லை. இவன் வந்து பல்வேறு பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான். எதுக்கு? இந்த டுபாகூர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு. அதாவது இவங்களும் ஸ்டாலினும் பக்கோடா வாங்கி சாப்பிட்டது, பீச்சுக்கு போனது, இதெல்லாம் ஒரு புத்தக தொகுப்பாக. நான் நாவலர் என்று சொல்லாமல் நெடுஞ்செழியன் என்று சொல்லிவிட்டேன், அதனால் சப் என்று அறைந்து விட்டார். இது என்னப்பா அது? இந்த மாதிரி பாண்டேஜ் ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் யார் கேட்டது? அப்போது இது ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வெளியீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒட்டுமொத்த அரசாங்கமும் அரசாங்க இயந்திரமும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த அரசாங்கம் செயல்படுதா? இது ஒரு அரசாங்கமா? நானும் அவரும் என்று உங்களால் ஒரு புத்தகம் வெளியிடுறீங்களே, நானும் என் மகனும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரோடைய தாயார் நினச்சிருப்பாங்கல்ல. யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கா? உங்கள் மகன் அங்கே வந்து உங்களுடைய இந்த புத்தகத்தை, இந்த டுபாகூர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு உங்கள் மகன் வந்து உட்கார்றது, உங்கள் மகன் பக்கத்தில் உங்கள் பேரன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரன், மற்ற பேரன் பேத்திகள், இது எல்லாரோடய சேர்த்து குரூப் ஃபோட்டோ வேறு. இந்த ஃபோட்டோவும் பாருங்கள், இந்த கன்றாவியெல்லாம் பாருங்கள், தெரியட்டும், மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். யாரை ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்பதனை இந்த மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் நான். இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தி மொத்த அரசு இயந்திரமும் இதுக்கு பின்னால் அமர்ந்து கொண்டு, தமிழகத்தில் வேறு பிரச்சனையே இல்லையா? வேறு முக்கிய வேலையே இல்லையா? முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மேலும் துரிதமாக பணி செய்ய வேண்டும். இது வரைக்கும் எதுவும் செஞ்சு கிழிச்சில்லை. ஆனால் அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற காலத்தில் நம்ம மேலும் துரிதமாக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுட்டு இங்கே வந்து கூத்தடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்கிறது? இது ஒரு அரசு நிர்வாகமா? இதற்கு சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அத்தனை பேரும் ஏன் மக்களுடைய பணியை செய்வதற்காகத்தான் உங்களையெல்லாம் கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த அதிகாரிகளை எல்லாம் நீங்கள் மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அல்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட புகழ்ச்சிக்காகவும், உங்கள் தனிப்பட்ட கருணாநிதி வாரம் நடத்துவார் தெரியுமா? பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தானே தலைவனுக்கு தாலாட்டு விழா அப்படின்னு வாரம் ஒரு பாராட்டு விழா 2006 2011 வரைக்கும். அது மாதிரி தான் இதுவும்.
ஸ்டாலினுடைய மனைவி நானும் அவரும் என்று ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த மீடியாவும் கவர் பண்ணணுமா? வெக்கம் இல்லாமல் அத்தனை பேரும் கவர் பண்ணுறாங்க. இதே தான் அவங்க டிவி, கலைஞர் டிவி கவர் பண்ணுறாங்கன்னா சரி, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலைஞர் டிவி கவர் பண்ணால் அவங்க குடும்பத்துடைய நிகழ்ச்சி, அதனால் கவர் பண்ணணும். ஆனால் எல்லாருமே இதை வந்து கவர் பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியலையே. இது என்ன மாதிரியான ஒரு ஊடக அறம் அல்லது மக்களுடைய பிரச்சனையா? இந்த குடும்பம் தான் மக்களுக்கு பிரச்சனை. இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனையா? அல்லது மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இது? இப்படியான ஒரு புத்தகம் வெளிவந்து இந்த புத்தகத்தை எல்லோரும் படித்து ஆஹா ஓஹோ என்று அப்படியே இந்த குடும்பத்தால் நமக்கு கிடைத்த நன்மைகள் என்றெல்லாம் புகழாரம் சுட்டப் போகிறார்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. திரும்பி கூட பார்க்க மாட்டான் எவனும். துர்கா ஸ்டாலினே திரும்பி படிச்சிருக்க மாட்டாங்க 4 பக்கத்துக்கு மேலே. யாரோ எழுதியிருக்காங்க, கோஸ்ட் ரைட்டிங் யாரோ எழுதியிருப்பாங்க. பர்வீனா சுல்தானா இந்த மாதிரி யாராவது ஆளுகள் எழுதி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இவங்க யார் பெரிய பெரிய எழுத்தாளர்களிருந்து எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள்? இந்த நூல் என் கணவர் பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் 50 வருட கால வாழ்க்கை பற்றியும் உணர்வு பூர்வமாக நான் என்னுடைய எண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வையில் சொல்லும் நூல். கணவன் மனைவி எப்படி இருந்தார்கள் என்பதனை எழுதி, கணவன் மனைவி சேர்ந்து 30 வருஷம் இருந்தாங்கன்னாக்கா 4 புத்தகம் எழுதுகிற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்திருக்கும். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது தான். எங்கள் வீட்டில் இருந்தீங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்கும். அவங்க 40 வருஷம் 50 வருஷம் சேர்ந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். இது தேசத்தின் மிக முக்கியமான விஷயமா? உன்னை வந்து உன் புருஷன் அரைஞ்சான்றது இப்போ எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. அதுக்கு சரி, அதுக்கு பதிலாக இப்பொழுது நீ மாறி மாறி கொமெண்ட்டில் குத்துறீங்க, அது வேற விஷயம். அது உங்களுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். எங்களுக்கு எதுக்கு இது? நீங்களும் அவரும் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு என்ன? இப்போ என்னை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இது பாருங்க நம்மளை சீண்டி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? அப்போ மீன் குழம்பு புவனேஸ்வரி பற்றி நானும் அவரும் அப்படின்னு பாகம் வருமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இன்னொருத்தன் கேட்குறான், கலர்ஃபுல் விஜயகுமாரி குறித்து நானும் அவரும் அப்படின்னு ஒரு புத்தகம் வருமானு கேட்குறான். இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? அப்போ எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய அந்த மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மக்களே இருக்கட்டுமே, இதையும் ஒரு 50,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்படியே கை தட்டுறான். நான் அவருக்கு காஃபியை கொண்டு போய் கொடுப்பேன், அந்த காஃபியை வாங்கி பாதி காஃபியை தான் அவர் குடிப்பார், சர்க்கரை போதவில்லை என்று அவர் சொல்வார். இதையெல்லாம் அந்தப்பா வந்து ஸ்டேஜில் பேசுறதுக்கு கை தட்டுறதுக்கு, சிரிச்சின்னே கை தட்டுறதுக்கு ஒரு கும்பல். என் மகன் இங்கே வந்திருப்பது, அதாவது மகன் சொல்ல மாட்டாங்களாம், துணை முதலமைச்சர் அங்கே வந்திருப்பது. உங்கள் அம்மா புக்கு வெளியிட்டால் நீ தான் வந்து வரணும், வேற எவன் வந்து வருவான்? வேற எவன் வந்து வருவான் உங்கள் கதையெல்லாம் கேட்குறதுக்கு? உன் குடும்ப கதையெல்லாம் யாருக்கு தேவை? அதுவும் உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பன்றது ஊருக்கே தெரியும். இந்த குடும்ப கதை எங்களுக்கு எதுக்கு? தமிழகத்தின் பிரதான பிரச்சனையா இது? ஆனால் இதை பிரதான விஷயமாக மாற்றி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் அதிகாரத்தை முழுவதுமாக இவர்கள் கையில் வைத்திருக்கின்ற காரணத்தினால எல்லாரும் வந்து அதுக்காக தாளம் போடுறான். அத்தனை அதிகாரிகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பயலுக்கும் வெக்கம் இல்லை. அத்தனை பேரும் வந்து அவன் உட்காந்துருக்கான், குத்த வச்சு உட்காந்துருக்கான். அத்தனை பேரும் இதற்கு மேடம் மேடம் மேடம்னு சே ஏகங்கிட்ட ஜென்மங்களா? இதெல்லாம் ஒரு குழப்பா? ஆனால் தமிழகம் எந்த இடத்துல வந்து நிற்குது இங்கே அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.